இறையேசில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, இந்த புதிய நாளின் வாசகத்தை கேட்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள். இன்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நற்செய்தி புனித மத்தேயு நற்செய்தி, அதிகாரம் 23, திருவசனங்கள் 23 முதல் 26 முடிய. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவை கொள்ளை பொருட்களாலும் தன்னல வெறுப்புகளாலும் நிறைந்துள்ளன. குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது வெளிப்புறமும் தூய்மையாகும். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரின் வெளிச்சத்திலே இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள தூய ஆவியாரின் துணையை வேண்டுவோம். இன்று இந்த நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சாடுகிறார். எதற்காக சாடுகிறார்? அவர்கள் வெளிப்புற தூய்மைக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள், ஆனால் உட்புறத்திலோ அவர்கள் தன்னல விருப்பங்களையும் இன்னும் கொள்ளை பொருட்களாலும் நிரப்புவதாக அவர்களை சாடுகிறார். இதில் முக்கியமாக நாம் 23வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் சிந்திப்போம். அவர்கள் 10ல் 1 பங்கை கடவுளுக்கு படைக்கிறார்கள், ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். நீதி, எனக்கு உரியவற்றை மட்டுமே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், பிறருக்கு உரியவற்றில் நான் கை வைக்கக்கூடாது, நீதியாக இருக்க வேண்டும். இரக்கம், ஏழைகள் மட்டில் நான் இரக்கமுடையவனாக இருக்க வேண்டும், ஏழைகளிடம் நீதியை கோடு போட்டு பார்க்கக்கூடாது. மூன்றாவதாக நம்பிக்கை, என் கடவுள் மட்டில் ஒவ்வொரு நாளும் எனது நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நான் துயரத்தில் இருந்தாலும், நான் சந்தோஷத்தில் இருந்தாலும் இறைவன் மீது உள்ள நம்பிக்கையை என்னில் குறைவுபடக்கூடாது. எனவே இந்த நீதி, இரக்கம், நம்பிக்கை இது மூன்றையும் நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார், இயேசுசாமி விரும்புகிறார். அந்த இறுதி வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். குருட்டு வழிகாட்டிகளே, கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது வெளிப்புறமும் தூய்மையாகும். எனவே தூய்மையை பற்றி பேசுகிறார். இந்த தூய்மையை நாம் வெளிப்புறத்திலே அதிகமாக கவனம் செலுத்துகிறோம், ஆனால் உட்புறத்தை விட்டுவிடுகிறோம். உட்புறத்திலோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நீங்கள் நிரம்பி கிடக்கிறீர்கள் என்று சாடுகிறார். இந்த தூய்மை என்பது எதை குறிக்கிறது? தூய்மை என்பது புற தூய்மை மட்டுமல்ல, நமது உள்ள தூய்மை மிகவும் முக்கியமானது. தூய்மை என்பது தயார் நிலையை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக, நாம் வீட்டில் பயன்படுத்தும் பாத்திரம் தயார் நிலையில் இருந்தால், தூய்மையாக இருந்தால், நமது உணவு உட்கொள்ள அதனை பயன்படுத்தலாம். எனவே தூய்மையாக இருக்கின்ற அந்த தட்டானது தயார் நிலையில் இருந்தால் பயன்படுகிறது, அழுக்காக இருந்தால் பயன்படுத்த முடியாது. தூய்மையாக இருக்கின்ற மெத்தையானது நாம் படுக்க பயன்படுகிறது, தூய்மையற்று அழுக்காக கிடந்தால் பயன்படுத்த முடியாது. தூய்மையாக இருக்கின்ற அறையானது நாம் வாழ்வதற்கு பயன்படுகிறது. எனவே தூய்மை என்பது ஒரு பொருள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்திலே இயேசுசாமி எழுந்து வருவார். நாம் ஒவ்வொரு நாளும் நன்மை வாங்கும் பொழுது, அல்லது இறை வார்த்தையை படிக்கும் பொழுது, அல்லது தூய ஆவியால் நிரப்பப்பட ஜெபிக்கும் பொழுது நாம் தூய்மையாக இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு, கூடுமானால் பாவ மன்னிப்பு பெற்று நாம் தயார் நிலையில் ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தூய்மை என்பது ஒரு பொருள் தொடர்ந்து அந்த நிலையில் இருப்பதை குறிக்கிறது.
எடுத்துக்காட்டாக நாம் ஒரு ஆடையை வாங்குகிறோம். வாங்கும் பொழுது அது புதியதாக தூய்மையாக இருக்கிறது. காலப்போக்கில் அது அழுக்கேறி விடுகிறது. எனவே காலம் செல்ல செல்ல நாம் அதை துவைத்து அல்லது அதனை அயன் பண்ணி இப்படியாக தொடர்ந்து அதனுடைய தூய்மையை பராமரிக்க வேண்டும். நம்முடைய பாராமுகத்தினால் அதனை தூய்மையாக இருக்க விடாமல் செய்துவிட்டால், அழுக்கேறி விட்டுவிட்டால் அது பயனற்று போகும். அதே போல நம்முடைய இருதயமும் ஒவ்வொரு நாளும் நாம் அதனை பாதுகாக்க வேண்டும். பொய் சொல்லுவதன் வழியாக, தீய எண்ணங்களின் வழியாக, இச்சையான எண்ணங்களின் வழியாக நம்முடைய இருதயம் கரைபட்டுவிட விட்டுவிடக்கூடாது. அப்படி நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் எப்படி இருக்கிறது. எனவே தூய்மை என்பது நம்முடைய தயார் நிலையை குறிக்கிறது. தூய்மை என்பது நாம் காலப்போக்கில் தொடர்ந்து அதனை எப்படி பராமரிக்கிறோம் என்பதை குறிக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் தூய்மையாக இருந்தால் இறைவன் நம்முடைய உள்ளத்திலே குடியிருப்பார். நம்முடைய வாழ்க்கையும் புனிதமாக இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் நீதியோடு இருக்கவும், நாம் இரக்கம் செய்யவும், இரக்கம் காட்டவும், கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை நாம் விட்டுவிடாமல் இருக்கவும் நாம் இந்த நாளை பயன்படுத்துவோம். இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்படி நாம் தவறும்பொழுது நம்மையும் அவர் குருட்டு வழிகாட்டிகளே, வெளிவேடக்காரரே என்று நம்மையும் சாடுவார். இறைவனின் கோபத்திற்கு ஆளாகாமல் நாம் அவர் காட்டுகின்ற வழியில் பயணிப்போம். இறைவன் இந்த நாள் முழுவதும் நம்முடைய வேலையில் நம்மை உடனிருந்து ஆசீர்வதிப்பார். சமாதானம்.